பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்மு. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரியா அண்ட் ஆதவ் ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் தயர் கேபிட்டல்ஸ் இந்த ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. யார்? பிரியா, ஆதவ். ரேஷியோ வந்து 11:15 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 10 months ஆதவ் வந்து 10 monthல லெஃப்ட் ஆயிடுறாங்க. அதனால் 10 இந்த போட்டிருக்கு. அண்ட் ஆதிஃபா ஜாயின். இங்கே யார் ஜாயின் ஆகுறா? ஆதிஃபா வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின்ட் பிரியா வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் 40% மோர். 40% மோர் அப்படின்னும் போது 140/100 மோர் தென் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆதவோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 40% வந்து என்ன பண்ணுறாங்க? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 50. ஸோ 0க்கு 0, 5 2s are 10, 5 3s are 15, 2 7. அப்போது ஆதிஃபா வந்து 21 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது பேலன்ஸ் வந்து ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆதவ் அண்ட் ஆதிஃபா. ஆதவும் ஆதிஃபாவுடைய ப்ராஃபிட் வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இஃப் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அப்போது 1 இயர் எண்டில். அப்போது இவங்க 12 months இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ஆஃப்டர் 10 monthsக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போது 2 months இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை பிரியா வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு ஃப்ரம் த பிஸ்னஸ். டோட்டல் ப்ராஃபிட்டில் பிரியாவோட ப்ராஃபிட் வந்து 5960. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த டபுள் ரேஷியோவில் இருக்கிறத வந்து சிங்கிள் ரேஷியோவாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 3மே 2 டேபிளால் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது 2 1s are 2, 2 5s are 10, 2 6s are 12. இது ஃபர்தராக இன்னும் கேன்சல் பண்ண முடியுமானா முடியும். இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணுமா? 3 2s are 6, 3 5s are 15, 3 7s are 21. அப்போது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். பேலன்ஸ் வந்து எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 22 5 5s are 25 இது 7. அப்போது இந்த 22ன்ற ரேஷியோ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 5960, 5940. ஸோ அப்போது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 270. ஓகேவா? இப்போ நம்மளோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் ஆதிஃபா அண்ட் ஆதவ். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 18. அப்போது 1 ரேஷியோ வந்து 270 அப்படின்னா 18 ரேஷியோ 18 × 270 எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4860. அப்போது ஆதிஃபாவோடையதும் ஆதவோடையதையும் ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4860.